கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்க போகிறது? நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தானே அதிபதி. அப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் தோழமை உணர்வோடு தான் இருக்க போகிறான். அந்த சனி பகவான் இது வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு வரார். மனைவியை சரணடையணும். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மானார் பாரதியார். யார் ஒருத்தர் சரணடைகிறாங்களோ கன்னி ராசிக்காரங்க ஜெயிச்சிடலாம். இல்லை குடும்பத்தில் பிரச்சனை. ஆனால் இவங்களுக்கு என்ன யோகம்னா காதலில் பலருக்கு பிரச்சனை வரும், அது சந்தேகம் இல்லை. காதலில் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை தற்காலிகமாக இருந்து நிவர்த்தி ஆகும். ஏன்னா குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தின் மீது விழப்போகுது. ஆக காதலில் பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வெளிநாட்டில் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான செய்தி உங்களுக்கு வரப்போகுது. சனி பகவான் ராசியை பார்க்குறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், சில விஷயத்தில் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும். எதுலேயும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. பெற்ற தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இதில் இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு வந்து வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டில் ஏதோ ரிப்பேர் ஒர்க்கு, இந்த மாதிரியான சிக்கல்கள் வருகிறது. தாய் தந்தை 2 பேருக்குமே உடல்நல பாதிப்பு கொடுக்குது. வெளிநாடு வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு அங்கே சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் கன்னிராசிக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நல்ல பணவரவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா குரு லாபத்துக்கு வர போகிறாரு. நல்ல பணவரவு இருக்கும். அதுமாதிரி குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையும். வாழ்க்கையிலே இது ஒரு முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு அமைவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நட்புகளிடம் தோற்றுப்போங்கள், மனைவியிடம் தோற்றுப்போங்கள், வாழ்க்கை நல்லா இருக்கும். மிக சிறப்பு. பாரதி ஸ்ரீதர்மா, கன்னி ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி அமையுதுமா? கண்டகச்சனி கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக கண்டகச்சனியும் அஷ்டம சனியும் அடுத்தடுத்து வரும்பொழுது அந்த 5 வருட காலம் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அதனுடைய பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். ஸோ அடுத்த வரக்கூடிய அஷ்டம சனிக்கு இது ஒரு ட்ரையல் மாதிரி அவங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் என்ன மாதிரியான புதிதாக திருமணமான தம்பதிகள் என்ன மனசில் வச்சுக்கணுன்னா, என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நமக்கு இப்போ டைம் சரியில்லை, அதனால் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. படிக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப அந்த மந்தத்தன்மை, சோம்பேறித்தனம், எஸ்கேப் பண்ணிட்டு ஓடுறது இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பள்ளி பருவம் கல்லூரி பருவத்தில் இருக்கிற மாணவமாக பெற்றோர்கள் வந்து சனிக்கிழமையில் வேலை என்ன இருக்கோ இல்லையோ ஆஞ்சநேயர் கோயிலோ சக்கரத்தாழ்வாரையோ போய் 12 பிரதட்சணம் பண்ணுங்கள். பசங்களுக்கு நல்ல புத்தி வரணுங்கிறது கண்டகச்சனியினுடைய பரிகாரம். இது செய்தாலே போதும். சிறப்பு. தொழில் வியாபாரம் ரீதியாக கோகுலக்கண்ணன் ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமையும்? கன்னி ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி ராசிக்கு கேந்திரத்தில் உட்காந்து ராசியை பார்க்குறார். ரொம்ப சிறப்பு. அது வந்து கண்டகச்சனி அப்படின்னு சொன்னாலும் கூட குரு பகவானுடைய வீட்டில் ஒரு நீர் ராசியில் இருந்து ஒரு பார்க்கிறார். ஒரு சிறப்பு தான் வர்த்தகங்கள். ஏன்னா கன்னினா புதன்ங்க, ஒரு டீலிங், ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே புதனுக்கு சர்வசாதாரண. கணக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சண்டையில் வந்து ஆயுதத்தை தூக்குனா கன்னிராசிக்காரர்கள் கால்குலேட்டரை தூக்குவாங்க. என்ன கணக்கு பண்ணலாம், எங்க வில்லங்கம் இருக்கு அப்படிங்கிற நுணுக்கங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அவர்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு பார்க்கிறார். அப்ப ராசிக்கு பாக்கியத்தை பார்க்கும்போது தொழில் விஷயங்களில் நல்ல பாக்கியங்கள் ஏற்படும். ஏன்னா கன்னி ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு கேந்திரத்திலே இருந்து சனி பகவான் லாபத்தை பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷங்கள் இவர்களுக்கு உண்டாகக்கூடியது. பாக்கியத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷங்களான ஒரு அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கு. ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, 6க்கு அதிபதியும் 7ல் ஏறுறாரு. கடனை வாங்கிடக்கூடாது, கடன் படக்கூடிய சூழலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஒரு கடன் 2 கடனாக மாறிடக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக உருவாகும். தெரிஞ்சவனே நான் வந்து கடன் கொடுக்குறேன் அப்படின்னு உதவுவாங்க, ஆனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிடணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில் பலதர யோசிக்கிற கன்னிராசிக்காரர்களுடைய கண்ணை 7ல் இருக்கக்கூடிய சனிவான் கட்டி விடுவார். அதனால் ஜாமீன் முகாந்தர கையெழுத்துக்கு இவர்கள் போகவே கூடாது. ராசியை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலுக்காக நான் அனுதினமும் உழைக்கிறேன், எனக்கு இப்போ தான் வாய்ப்பு வந்திருக்கு, நான் போய் உடனே வேலை செய்கிறேன். கன்னிராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் பொழுது உடம்பை கவனிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு கன்னிராசிக்காரர்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வைக்க வேண்டியது வரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டாலே கன்னிராசி தொழிலில் ஜொலிப்பார்கள். சிறப்பு. பீமராஜா ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, சொத்து குவிக்கிறது, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்குறது, இதெல்லாம் எப்படி இருக்கு கன்னி ராசிக்கு? கன்னிராசிக்கு இந்த சனி வந்து 7ஆம் இடத்துல வர்றாரு. ராசிகளில் அல்லது லக்னங்களில் தோற்கடிக்கவே முடியாத ஒரு ராசி லக்னம் சொல்லுன்னா கன்னி தான். கன்னியில் பிறந்த ஒருத்தரை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா பெரிய கோடீஸ்வரன் செல்வத்தை இழந்துடலாம், மிகப்பெரிய பலவான் வந்து ஆரோக்கியம் சக்தி இழந்துடலாம், புத்திமான் கல்வி வந்து எப்போதும் இழக்க மாட்டான்.
ஆனால் இவங்க போய் மாற்ற இடம் எது அப்படின்னு கேட்டால் இவங்க ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்திற்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போது தப்பான ஒரு வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்படுவாங்க. வெளியிலெல்லாம் பேர் புகழ் எல்லாம் இருக்கும், வீட்டில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல இப்போ சனி வரார். அதனால் சனி போன்ற மூதாதையர் முன்னோர்கள்னு சனியை சொல்லுவோம். பெரியவங்க சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அந்த பையன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நல்லா இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணையை, இவங்களுடைய பார்ட்னரை, கூட வேலை பார்க்குறவங்கள வந்து பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அவங்களால தான் இவங்களுக்கு இப்போது நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். 5 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், இப்படி படிக்கணும், இவ்வளோ பெரிய வேலை பார்க்கணும், செட்டில் ஆகணும், அது எல்லாமே நடக்கும். 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ஆம் இடத்திற்கு வர்றதுனால இவங்களுக்கு என்ன வீக்கோ என்ன பிரச்சனையோ அதெல்லாம் வெளிப்படுத்தி வெளியே தெரிய வைத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவாங்க. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களை காட்டிலும் எதிரில் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொண்டு, வாழைக்கு எதிரில் இருக்கனுடைய பலம் பாதி வர்ற மாதிரி பலத்தை எடுத்துக்கொண்டு பலன்களை அடையலாம்.